கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை உண்டாக்கினவரும் நேசித்தவரும் ஆசீர்வாதமாய் உலகத்து மேல் வைத்தவருமான இயேசு கிறிஸ்துவானவர் இதுக்கு முதலாக நம்மளுக்கு தேவனாய் இருந்து வந்தார். அப்படினால் ஆபிரகாமின் தேவனாகிய ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததான வசனங்களை அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தின நாட்களை நம்ம ஒரு விஷயம் நினைத்தோமானால், ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை நம்ம வாசிப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தாய் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். ஏன்னா தேவன் அநேகமான ஆசீர்வாதங்களை முன் வைத்திருந்தபடினால் அவர் அந்த தேசத்தை விட்டு போமன்னு சொன்னார். போகிறதுக்கு முன்பாக அவர் ஏற்படுத்தின நாட்களையும் அவருக்கு குறித்த காலங்களையும் வைத்திருந்தார். அதற்காகத்தான் தேவன் ஆபிரகாமை அந்த இனத்தாரையும் அந்த தேசத்தையும் விட்டு போன்னு சொன்னார். ஆனப்படினால் நம்ம பார்க்கும் பொழுது ஏசையா அதிகாரத்தில் 43வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நம்மளை என்னத்தை பார்க்குறோம்னால், ஆறுகளையும் அக்னிகளையும் கடந்து போய நேரங்கள் கூட நமக்கு இருக்கிறது. ஆனப்படினால் துக்க காலங்களை கூட கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்படியா 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவராகவும் அவருடைய பிள்ளைகளுமாய் நம்ம நடந்து கொண்டோமானால் அங்கே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எத்தனை காலங்கள் காத்திருந்தாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது மாத்திரம் நிச்சயம். எத்தனை விதமான துக்கங்களை சுமந்திருந்தாலும் அவரை பெருமைப்படுத்துவோமானால், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தோமானால் அவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறோம். அவரே நம்ம நேசித்து வரும் பொழுது அவர் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அவரை சபித்தார் மாத்திரம் யாரானால் நம்ம வாயினால் சபித்தோமானால் நம்ம தான் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம பூமி உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதனால் வானத்த நட்சத்திரங்களைப் போலவும் ஆற்று மணல்களைப் போலவும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். இன்னைக்கு அனாதியாக நம்மளை தேவன் விட்டுவிடவில்லை. அவருடைய பெரிய ஆசீர்வாதத்தினால் இந்த நாளில் நம்முடைய ஜனங்கள் பிள்ளைகள் எல்லாருமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை கஷ்ட நஷ்டங்களை அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆபிரகாமை போல நம்ம செபித்து தேவனிடத்தில் தயவு பெற்றவராகவும் தேவனிடத்தில் கிருபை பெற்றவராகவும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவருமாய் இருந்தால் விசுவாசத்தினால் நீதிமான்கள் யாவரும் பிழைப்பார்கள், அவர்கள் சன்னதிகள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். இது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறபடினால், ஆபிரகாம் கொடுத்து வந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வருகிறபடினால் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை கனப்படுத்தி வருவோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஸ்தோத்திரம்.